வணக்கம் நேயர்களே. மருமகனின் கோடரி தாக்குதலில் மரணமடைந்த மாமனார் என்ற செய்தியோடு உங்களுடன் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் உறவுகளுக்கு இடையில் கடுமையான விரிசல்களும் இவ்வாறான தாக்குதல்களும் அதிகரித்திருக்கின்றன. நீண்ட நாட்களாக மாமனுக்கும் மருமகனுக்கும் இடையில் முரண்பாடுகள் நீடித்து வந்ததாக அறிய முடிகிறது. அந்த முரண்பாடுகளின் மத்தியில் இருவரும் ஒருவர் பார்த்துக் கொள்வதில்லை, கதைத்துக் கொள்வதில்லை. இருந்த பொழுதும் இடையிடையில் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது கடுமையான ஒரு மன விரக்தியான நிலையில் காணப்படுவதாக உறவினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே தினம் நேற்றைய தினம் மாலையில் மாமனார் வீட்டிலிருந்து வெளியே சென்று வீட்டுக்குள் வந்த பொழுது மருமகன் கோடரியால் தாக்கி இருக்கின்றார் மாமனாரை. தாக்கியதும் அவர் மயங்கி விழுந்திருக்கின்றார். உடனடியாக அங்கிருந்தவர்களால் வவுனியா வைத்தியசாலைக்கு மாமனார் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். கொண்டு செல்லும் வழியிலேயே மாமனார் உயிரிழந்து விட்டார். வைத்தியசாலை வட்டாரங்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக மாமனாரின் உடல் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர் மோகன் என்ற பெயருடைய 45 வயதுடையவர். எனவே இவர் தொடர்பான வழக்குகள், இவர் எதற்காக தாக்கப்பட்டார், உண்மையில் என்ன பிரச்சனை என்ற விடயங்களை சிதம்பரபுரம் போலீசார் விசாரணைகளை கையில் எடுத்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு மாமனாரை தாக்கிய மருமகனை கைது செய்கின்ற நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இவர்களுக்கான மோதலுக்கான அடிப்படை காரணம் என்ன என்பது தொடர்பில் அந்த வீட்டில் வசிக்கின்றவர்கள் மற்றும் உறவினர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மாமனும் மருமகனும் ஒரே வீட்டில் தான் தங்கி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், மாமியார் மருமகள் பிரச்சனைகள் தான் அடிக்கடி வீட்டில் நடைபெறும். அது இவ்வளவு தூரம் பாரதூரமாக அமையாவிட்டாலும் சிறு சிறு பிரச்சனைகளோடு அது சுமூகமாகிவிடும். ஆனால் இப்பொழுது அதிகமாக நாங்கள் பார்க்கின்ற செய்திகளில் மாமனார் மருமகள் பிரச்சனைகள் அல்லது மாமனார் மருமகன் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இதே போன்றதொரு செய்தி நாங்கள் நுணாவில் மட்டுவில் பகுதியிலும் அண்மையில் பார்த்திருந்தோம். வீட்டிலே மாமனாரும் மருமகனும் மட்டும் இருந்திருக்கின்றார்கள். அந்த வீட்டில் அந்த மனைவி மற்றும் குடும்பத்தினர்கள் வேறொரு ஊருக்கு கொண்டாட்ட சகிதம் சென்றிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மதுபோதையில் வந்த மாமனாரை மருமகன் அடித்த சம்பவத்தையும் நாங்கள் செய்தியூடாக பார்த்த ஞாபகம் இருக்கிறது. எனவே இவ்வாறான துயர சம்பவங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில், குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் நடைபெறுவதானது ஒரு துன்பகரமான செயலாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே விசாரணைகளுக்காக மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளின் பொருட்டுத்தான் உண்மையான காரணங்கள் தெரிய வரும். அதேபோல் உடற்கூற்று பரிசோதனைகள் மூலமாக வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியினுடைய விசாரணையின் கீழ் உடற்கூறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று சிதம்பரபுரம் போலீசார் அறிய தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சம்பவம் வவுனியா நகரில், மதுரா நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை காலமாக வவுனியா நகரில் இவ்வாறான சீர்கேடுகள் இடம்பெற்று வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. போதை வஸ்து பிரச்சனைகள் மற்றும் இவ்வாறான அடிதடிகள், இந்த பிரச்சனைகள், மதுபோதை பிரச்சனைகள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றன. அதேபோல கசிப்பு காய்ச்சுகின்ற நடவடிக்கைகளும் அதிகமாக இடம்பெறுகின்ற ஒரு மாவட்டமாக இந்த வவுனியா மாவட்டம் மாறிக்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசந்துறை குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் அங்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டு பல பெரல்களை கைப்பற்றிய செய்திகளையும் நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கிறோம். எனவே வவுனியா மாவட்டம் இவ்வாறு மாறி வருவது கவலைக்கிடமான விடயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மணிந்திருங்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன். வணக்கம் நேயர்களே.